சென்னையில இரவு நேரத்துல சீறி பாய இருக்கக்கூடிய கார் என்ன வகையான கார், எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா போகும் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சென்னை டர்போ ரைடர்ஸோடைய டீம் மெம்பர் கார் ரேசர் நம்மோட இணைப்பில் இணைந்திருக்கிறார் ரியான். அவரிடம் இந்த கார் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டறியலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 200லேருந்து 250 கிலோமீட்டர் வேகத்துலலாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் F4 காரோடைய ஸ்டாண்டர்ட். அதை இம்ப்ரூவ் பண்ணணும், அதில் பழகணும் அப்படின்றது அளவுக்கு காரை வந்து வடிவமைக்கப்பீங்க. 250 கிலோமீட்டர் வேகத்தில் எவ்வளவு பாதுகாப்பு அம்சங்களோடு போகணும், அதை எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு டிரைவராக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்லியிலேருந்து ஃபுல் கார்பன் டப். இது உல்ஃப் கார்ஸ்னு உல்ஃப் கம்பெனிலேருந்து இது புதுசாக ஒரு சாசி பில்ட் பண்ணியிருக்காங்க, நியூ புது சாசி. உள்ளே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும், ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், எல்லாம் சீட் பெல்ட் இது எல்லாமே பக்கவாக இருக்கும். அண்டு அப்புறம் என்ஜின் கூட ஆமாம் பயங்கரமாக பைக் என்ஜின் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் என்ஜின் இல்லை, இது ஏப்ரிலியா என்ஜின் பைக் என்ஜின் இது. ஸோ ஒரு டாப் ஸ்பீட் டிபெண்டிங் ஆன் ட்ராக்ல ஒரு மேக்ஸிமம் ஸ்பீட் 240 260 கூட போகும். பட் சேஃப்டி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக என்ஜினியர் பண்ணியிருக்கோம், எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கூட கார்பன் ஃபைபர் அண்ட் வண்டி ரொம்ப லைட்டாக இருக்கும், அதுக்காக தான் ஃபாஸ்ட் இருக்கும். ஃபைபர் மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக இருக்கு, இரும்பு கிடையாது. இவ்வளோ லைட் வெயிட்டா 250ல போறப்ப ஒரு மாதிரி சேக் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குமா? ஆமாம், ஓட்டும்போது பிக்கப் கூட பயங்கரமாக இருக்கும், ஏன்னா லைட்டாக இருக்குல்ல டப். ஒரு 350 கேஜி இருக்கும். ஸோ டிரைவர் கூட ஒரு 420 வரும், இன்னும் ஜாஸ்தி. பட் ஆமாம் லைட் இது இங்க ஸ்டியரிங்ல வந்து நம்ம நார்மலா ஓட்டக்கூடிய கார்லலாம் வந்து ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும், சுத்திக்கிட்டே பழைய காலத்துலலாம் வந்து. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இந்த ஸ்டியரிங்கை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஸ்டியரிங்கில் அவ்வளோ ஒன்றும் இல்லை, பட் பேடல் ஷிஃப்ட் தான், எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் வெளியே போகும்போது மட்டும் கிளச் யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கியர், நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ்க்காக. பட் இல்லைன்னா ஓட்டும்போது கிளச் தேவையில்லை, ஓட்டும்போது ஒன்றும் பேடல் ஷிஃப்ட் மட்டும். அந்த கியர்ஸ்க்காக 6 கியர்ஸ் இருக்கும் டோட்டலாக. டிபெண்டிங் ஆன் ட்ராக் லென்த் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்டியரிங். ஆக்சிலேட்டர் எல்லாமே கையில் தான். காலில் எந்த விதமான கண்ட்ரோல் இருக்காது. மோஸ்ட்டாக காலில் ஓட்டும்போது நீங்கள் ட்ராக்ல ஓட்டும்போது ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் இருக்கும். பட் மற்ற எல்லாமே ஸ்டியரிங்கில் தான், கியர்ஸ்க்காக எல்லாமே ஸ்டியரிங்கில் தான் இருக்கும். அண்டு ஆமாம், கார் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டியரிங்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஏன்னா ரேஸ் கார் வண்டியில். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் போகும்போது கொஞ்சம் அந்த இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும், இன்னும் பவர் ஸ்டியரிங் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ மோஸ்ட்டாக அதுதான். இப்போ பைக் ஓட்டுறதுலேயே வந்து நிறைய பேர் ரேஸ் வர்றதுக்கு காரணமே அந்த இன்ஜின் சவுண்டு தான். நீங்கள் இன்ஜின் சவுண்டை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க, அந்த இன்ஜின் சவுண்டு வர்றதுக்கு எவ்வளோ மெனக்கெடுவீங்க, அதை பற்றி கொஞ்சம். என்ஜின் சவுண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட பைக் என்ஜின் தான். ஸோ வண்டியில் போடுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் அந்த வண்டியில் வந்து கூட அந்த ஸ்பீட் அவ்வளோ இருக்குது, சவுண்ட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ஓட்டும்போது ஒரு மாதிரியாக ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் போக போக எல்லாம் இது நல்லா தான் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம இன்ஜினுக்கு வருவோம். அதான் இல்லை, அதான் பைக் என்ஜின் ஏப்ரிலியா என்ஜின் இருக்குது. ஸோ உல்ஃப் காரில் போட்டிருக்காங்க. அண்ட் டோட்டலாக 6 கியர்ஸ் இருக்கும். அண்ட் அகைன் திரும்பி டிபெண்டிங் ஆன் ட்ராக் லென்த்தில் ஒரு டாப் ஸ்பீட் ஒரு 260 280 கூட போகலாம் ஆக்சுவலாக. பட் ஆமாம், இந்த ட்ராக்ல ஒன்லி 5 கியர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அவ்வளோ லென்த் இல்லை, ஸ்ட்ரெயிட்ஸ் மோஸ்ட்டாக கார்னர்ஸ் தான். பட் ஆமாம், அந்த எல்லாம் வண்டி என்ன சொல்கிறது, என்ஜின் மட்டும் ரியரில் இருக்குது. ஸோ ரியர் வண்டியில் ரொம்ப வெயிட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலாக. பட் ஃபிசிக்கலி ஃபிட் இருக்கணும் எல்லாரும். பட் அதான் பட் என்ஜின் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் அதுதான். ஓகே, 6th கியரில் ஸ்பீடாக 230 240 அந்த ரீச் பண்ணுறப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுடைய டிரைவரான மைண்ட் செட்? அவ்வளோ ஸ்பீட் ஓட்டும்போது ஒன்றுமே திங்க் பண்ண மாட்டீங்க, எல்லாம் என்ன ஃப்ரண்ட்டில் இருக்குது அதுதான் பார்ப்பீங்க. பட் ஆமாம், ஃபஸ்ட்டு ஓட்டும்போது லைக் ஆமாம் எல்லா கார்னர்ஸ்லேயும் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும். ஒரு செகண்ட் மிஸ் பண்ணிங்கன்னா கூட வெளியே போயிடுவீங்க. ஸோ அந்த ஸ்பீடில் எல்லாம் ஒன்றுமே யோசிக்க முடியாது கூட ஆக்சுவலாக. பட் ஆமாம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான கார். டயரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ட்ராக் நாங்கள் ரோட்டில் சாலைகளில் பப்ளிக் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டயர்ஸில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு, பட்டன்ஸே இல்லை. எப்படி grip இருக்கும், எப்படி நீங்கள் டேர்ன் பண்ணுவீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்க காரில் எல்லாம் த்ரெட் இருக்கும், அந்த லைனாக இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். பட் அதில் ஆக்சுவலாக கம்மியாக grip இருக்குது, ஏன்னா அது ரோட் வண்டி இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அதுக்காக அப்படி டயர்ஸ் இருக்குது. பட் ரேசிங் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லிக், அந்த அப்படியே க்ளீனாக இருக்கும், இன்னும் ஒரு லைன் கூட இல்லை. பட் அது ஸ்லிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்னும் ட்ராக்ஷன்
இன்னும் ட்ராக்ஷன் கிடைக்கும். பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக என்ன சொல்கிறது grip போயிடும். பட் ரேஸ் வண்டிக்கு ஆமாம் ஃபுல் grip இருக்கணும்னு அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ வெட் டயர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் கட்ஸ் இருக்கும், ஏன்னா தண்ணி grip கொஞ்சம் கிடைக்கும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் ஒரு டயர்? நீங்கள் அடிக்கடி மாற்றுவீங்க, ஒரு ரேஸுக்கே மாற்ற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருங்க. ஐ மீன் டோட்டலாக இப்போ லேப்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் 20-30 லேப்ஸ் ஓட்டினா grip போயிடும். பட் அதுக்கப்புறமா ஓட்ட கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, செட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இது சொல்ல முடியாது. பட் அகேன் அந்த டயர்ஸ் இப்போ 30 லேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதுக்கப்புறமா சேஃப்டி கிடையாது, ஏன்னா அந்த ஒரு ரேஞ்சுக்கு அப்புறமா அந்த grip அந்த எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ ஹீட் வருதுல்ல, ஸோ பர்ஸ்ட் ஆயிரும் ஏதாவது ஆயிரும்னு ஒரு 30-40 லேப்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஆமாம். இப்போ எல்லாரும் மெயினாக கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, பட்ஜெட் ஃபேமிலிலலாம் என்ன பார்ப்பாங்கன்னா மைலேஜ். இந்த கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஒரு லிட்டருக்கு 1 கிலோமீட்டராவது போகுமா? பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக, ரொம்ப கம்மி தான் கொடுக்கும். ஏன்னா ஆமாம் ரொம்ப எவ்ரி இது என்ன சொல்கிறது எவ்ரி லிட்டரில் ஆமாம் ரொம்ப இது யூஸ் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வெயிட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த என்ஜின் அவ்வளோ இது பண்ணாது, அப்படியே ஃபுல் ரெவ்ஸ் ஆகும், ஃபுல் இதாகும். ஸோ மைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு ஆமாம் 1-2 சொல்லலாம் நீங்கள். கண்டிப்பாக ஆமாம். ஒரு ரேஸ்க்கு நீங்கள் 20-25 லிட்டர்ஸ் போடலாம். அந்த வெயிட் கூட பார்க்கணும் கரெக்டாக, ஏன்னா ரேஸ்க்கு அப்புறமா வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பெனல்ட்டி ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ ரேஸ்க்கு முன்னாடி ஒரு 20-25 லிட்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் டிரைவர் வெயிட் அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் ஸோ இதில் வெயிட் கண்ட்ரோல்லாம் இருக்கா? நீங்கள் எவ்வளோ வெயிட்டோட கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? வெயிட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியே ஒரு 350 kg 360 kgs இருக்கும். டிரைவர் கூட ஒரு 420-430 வந்துடும். அண்ட் ஃபியூல் கூட ஒரு 20-25 லிட்டர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ஃபியூ kgs வரும், திரும்பி ஒரு என்ன சொல்கிறது 5 to 10 kgs வரும். பட் ஆமாம் இப்போ வெயிட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வண்டியிலலாம், ஏன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சுன்னா அந்த மிஸ் பேலன்ஸ் ஆச்சுன்னா வண்டி சுற்றிடும், ஏதாவது மிஸ் பேலன்ஸில் ரொம்ப டேஞ்சர். ஸோ ஆமாம் இப்போ வெயிட் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ரேஸ்க்கு அப்புறமா எவ்ரி ரேஸ்க்கு அப்புறமா வெயிட் செக் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஆமாம் கண்டிப்பாக அந்த ஃபியூல் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. நிச்சயமா இவ்வளோ நேரம் இந்த பிஸி ஷெட்யூலில் ட்ராக் ரேஸ் எல்லாம் வச்சுட்டு இவ்வளோ சூப்பர்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.